வாங்க சுவையும் சிற்பியமும்ல எல்லாருமே இப்போ விரும்பக்கூடிய பர்ஃபெக்ட் கிரிங்கிள் டாப்போட ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ப்ரௌனியே செஞ்சதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ப்ரௌனி செய்யறதுக்கு விஸ்கே போதுங்க, ஹேண்ட் பீட்டர்லாம் தேவையில்லை. ப்ரௌனி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணுறது தாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மெல்ட் ஆனதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்த போகிறோம். அடுத்தது தனியாக ஒரு பவுல் எடுத்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. அடுத்தது ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்திக்கலாம். முட்டையும் சுகரும் நல்லா கலந்தால் மட்டும்தான் ப்ரௌனி கிரிங்கிள் டாப் கிடைக்குங்க. இந்த ஸ்டெப்பை மட்டும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக ப்ரௌனி செஞ்சிடலாம். முட்டையும் சர்க்கரையும் நல்லா கலந்துருச்சான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறத ஆறுனதுக்கப்புறமா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்தது ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்திக்கலாங்க. மைதா, கோகோ பவுடர் சேர்த்திருக்கேங்க. நீங்கள் மைதாக்கு பதிலாக கருப்பு கவுனி அரிசி, ராகி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்திக்கலாம். பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறமா டின்ல பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை ஸ்கியூவரோ வச்சு லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. டின் வெயிட் மைனஸ் பண்ணதுக்கப்புறமா 286 கிராம்ஸ் பேட்டர் வெயிட் வந்திருக்குங்க. பேக்கிங் டைம் 180 டிகிரி 20 to 25 மினிட்ஸ் ஆகுங்க. பேக் பண்ணதுக்கப்புறமா ப்ரௌனியை வெயிட் போட்டு பார்த்தேங்க, 260 கிராம்ஸ் வந்துச்சுங்க. கிரிங்கிள் டாப்போட ப்ரௌனி சூப்பராக பேக் ஆகி வந்திருக்குதுங்க. ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. எப்பயுமே பேக் பண்ணதுக்கப்புறமா நல்லா கூல் டவுன் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா தான் பீசஸ் வந்து நல்லா கட் பண்ண முடியும். நான் சொன்ன ஸ்டெப்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் கிரிங்கிள் டாப்போட ப்ரௌனி செஞ்சு பாருங்கள்.